விமலியின் வீட்டில் வேலை செய்யும் செல்வி விமலியின் வீட்டுக்குள் நுழைந்து களைப்புடன் தரையில் அமர்ந்தார். என்ன செல்வி, ஏன் சலிச்சுண்டு உட்கார்ந்துட்டே என்று கேட்டபடி விமலி சோஃபாவில் அமர்ந்தார். என்னத்தை சொல்கிறதாயி, எனக்கு நடக்கிற கூத்து தான். நேற்று கொஞ்சம் தண்ணி ஓவராக பூச்சி. உனக்கு தான் தெரியுமே தாயி, முந்தா நேற்றுக்கு வேலையை விட்டு வர சொல்ல ஃபுல்லாக தண்ணி போட்டு வந்துச்சு. பாவி மனுஷா, உழைச்சி ஓடா போன உடம்பை பிடிச்சி அழிச்சிக்கிறியேன்னு தலைப்பாட அடிச்சுக்கிட்டேன். சரியாக சாப்பிடக்கூட முடியாமல் தூங்கிடுச்சு. மற்ற நாள் காலையில் வேலைக்கு போகிறேன்னு கிளம்பிடுச்சு. கிறக்கமே போகாமல் இருக்க சொல்ல எப்படி சித்தாள் வேலை செய்ய முடியும் என்றாள் செல்வி. ஆமாம், வாஸ்தவம்தான் என்று ஆமோதித்தாள் விமலி. அது என் பேச்சை கேட்காம கிளம்பிடுச்சா? 12 வாக்கில் அவர் கூட வேலை செய்கிற வேலு அண்ணாச்சி ஓடியாந்து, அக்கா உன் புருஷன் தடுமாறி கீழே விழுந்துட்டாரு, தலையிலே பலமான அடி, காலிலையும் அடிபட்டுடுச்சாம், ஆஸ்பத்திரியில் சேர்த்துட்டாங்க, ஆஸ்பத்திரி செலவை பில்டர் பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லிச்சு என்று புலம்பிக் கொண்டிருந்தையில் விமலியின் பெண் அனு உள்ளே நுழைந்து கைப்பையை சோஃபாவில் வீசிவிட்டு பொத்தென்று அமர்ந்தார். என்ன அனுமா, என்ன ஆச்சு, உடம்புக்கு முடியலையா என்று விமலி பரிவோடு மகளை பார்த்து கேட்டாள். முதல்ல ஒரு கப் காப்பி கொடு, தலையை வலிக்கிறது என்றாள் அனு. கணவனுக்காக மேஜை மேல் பிளாஸ்கில் வைத்திருந்த காப்பியை ஊற்றி மகளிடம் கொடுத்துவிட்டு விமலி அமர்ந்தாள். சரி, நீ சொல்லு செல்வி, அப்புறம் என்ன ஆச்சு என்றாள் விமலி. என்ன, அவரது தலையில் பலமான அடியாம், தையல் போட்டிருக்காங்க, நாளை கழித்து வீட்டுக்கு அனுப்பிடுவாங்களாம். காலில் வேறு எலும்பு முறிவான், கட்டு போட்டிருக்காங்க. எப்படியும் அதால் எந்திரிச்சு நடமாட 3 மாதம் ஆகும். வாரம் போய் கட்டு மாற்றிக்கணும். நான் அத்தாண்ட தீர்த்து சொல்லிவிட்டேன். இனிமேல் சித்தாள் வேலைக்கெல்லாம் போவானா, வீட்டில் பள்ளங்களை பார்த்துக்கிட்டு விழுந்துக்கிட, நான் உழைச்சி சோறு போடுறேன்னு. சுழுவான வேலை கிடைச்சா செய்யட்டும் என்றாள் உறுதியாக. அனு இருட்டென்று நிமிர்ந்து, என்ன பேசுகிற செல்வி, உதவாக்கிற புருஷனுக்காக நீ கஷ்டப்படணுமா? அவனை வீட்டை விட்டு துரத்து, இல்லாட்டா உன் பிள்ளைங்களை கூட்டிட்டு வெளியே வந்து விடு என்றாள் அனு. அனுமா, நீ சொல்கிறபடி செய்கிறதுக்கு ஒரு நிமிட்டு போதும், ஆனால் அது சரியாக வராது கண்ணே. கட்டினவனை துரத்திட்டு வேற புருஷனை தேடிக்க முடியுமா என்றாள். ஏன் முடியாது, உனக்கும் வயசு இருக்குது, நல்லவனா பார்த்து கட்டிக்கோ என்றாள் அனு. நல்லா பேசுகிற கண்ணு, அந்த இன்னைக்கு ஒருத்தன் மட்டும் இன்னொருத்தன் ரொம்ப உத்தமன்னு நம்ப முடியுமா? தங்கம் நம்ம கையில் இருக்க சொல்ல தங்கமாக இருந்தால் கூட அதை மற்றவங்க கையில் விற்க போனால் மாற்றுக்குறைவாக தான் மதிப்பு சொல்லுவாங்க. பொம்பளைங்க கதையும் இதுதான் கண்ணு. சரி, என் பிள்ளைங்களை அவன் நல்லா பார்த்துப்பான்னு நம்ப முடியுமா? அவனை விட்டால் இன்னொருத்தன்னு கிளைக்கு கிளை தாவர குரங்காட்டம் தாவ முடியுமா? என்னை போன்ற ஏழைங்களுக்கு இது ஒத்து வராதும்மா. உங்களைப் போல படித்த பொண்ணுங்க கல்யாணம் கட்டி 1 வருஷம் கூட ஒளியங்காட்டியும் முருசன்கிட்ட 1000 குறையை சொல்லிக்கிட்டு பெருசா தும்பினா சத்தமாக கொரட்டை விட்டான்னு பொசுக்குன்னு அறுத்துக்கிட்டு வருதுங்க. ஏன்னா கை நிறைய சம்பாதிக்குதுங்க. படித்த திமிரு வேற, வயசு ஏறத்தான் திமிரு அடங்கி மனசு கடந்து தவிக்கும். கட்டிக்கிட்ட தோஷம், பெற்றுக்கிட்ட பாவம்னு ஆண்டவன் மேலே பாரத்தை போட்டுட்டு காலத்தை ஓட்டணும். விமலி தனியானாம் கைகளை தட்டி, சபாஷ் செல்வி, நீதான் பாரத பெண் என்றாள். அணுவின் உள்ளம் ஒரு நொடி அதிர்ந்தது. சரி, என் கதையை விடுக்கண்ணு. உன் புருஷன் பிள்ளை சுரேஷ் எல்லாம் நல்லா இருக்குதாங்களா? நான் போய் வேலையை பார்க்குறேன் என்று எழுந்தாள். அம்மா, நான் கிளம்புறேன், நாளைக்கு வந்து நிதானமாக பேசலாம் என்று புறப்பட்டாள் விமலி. மனதுக்குள் சிரித்து கொண்டாள். நேற்று இரவு அனுவின் கணவன் விமலியின் மாப்பிள்ளை கார்த்திக் அவளுடன் போனில் பேசியவை மனத்திரையில் ஓடியது. அத்தை, என் நண்பன் குணாவையும் உங்களுக்கு தெரியும். நேற்று அவன் என்கிட்ட வந்து புலம்பி தீர்த்துட்டான். குணாவும் மனைவியும் 2 பேருமே வேலைக்கு போகிறவங்க. அவங்களுக்கு 12 வயசில் ஒரு பையன் இருக்கான். 2 பேருமே காலையில் போனால் சாயங்காலம் தான் வருவாங்க. சாவியை எடுத்து வீட்டில் கொடுப்பாங்க. பையன் எப்போ வீடு வரான், எப்போ வெளியே போகிறான்னு யாருக்கு தெரியும்? கேட்பார் இல்லை, பெற்றவங்க கண்காணிப்பில்லை. பிள்ளை திசை மாறி போக ஆரம்பிச்சிட்டானாம். கெட்ட சகவாசம், கெட்ட பழக்கம், என்ன செய்யட்டும் என்று குமுறினான். நான் சொல்கிறதை கேட்பியா? பையன் கெடுவதை முளையிலேயே கிள்ளி எறியணும். ஒரே தீர்வு, உன் மனைவி வேலையை விட்டு மகனை அன்புடன் கண்காணிக்கணும்னு சொன்னேன். அவனும் சரின்னு சொன்னான். நம்ம வீட்டிலும் பையன் இருக்கானா, 10 வயசு ஆறுது. இந்த வயசில் அன்பும் பராமரிப்பும் கண்காணிக்கும் அவசியம்னு தோணித்து. இதே உங்கள் பொண்ணுக்கிட்ட சொன்னேன். தூம்னு குதிச்சா. எந்த காரணத்துக்காகவும் வேலையை விட மாட்டேன், வற்புறுத்தினா டைவர்ஸ் செய்யவும் தயார்னு சொல்லிட்டு அத்தை. அனு அங்கே தான் வருவா, கொஞ்சம் புத்திமதி சொல்லி நிலைமையை புரிய வைங்க அத்தை. மருமகனின் வேண்டுதல் செல்வியின் மூலம் வேலை செய்யும் என்று நம்பினாள் விமலி. தன் வீட்டுக்கு போன அனு சாப்பாட்டு மேஜையின் முன் அமர்ந்து கணவனை பார்த்து, கார்த்தி, நீங்கள் சொன்னதை யோசித்து பார்த்தேன். உங்கள் சஜஷன் சரின்னு தோன்றுறது. உங்கள் ஃப்ரெண்டு குணாவும் மனைவியும் ரொம்ப நல்லவங்க. அவங்க பையன் இப்படி தடமாறின கஷ்டம்தான் என்றாள். ஆமாம் மனு, அளவுக்கு மீறிய செல்லமும் சுதந்திரமும் கொடுப்பது ஆபத்து தான்.
நேற்று தாம் தும்னு குதிச்ச, இப்போ எப்படி மாறினே என்றான் கார்த்தி. அதுவா, போதி மரத்துக்கு கீழே உட்கார்ந்தேன் என்றாள். இருவரும் மனம் விட்டு சிரித்தனர். மறுநாள் கார்த்திக் விமலிக்கு ஃபோன் செய்து, என்ன மந்திரம் போட்டீங்க அத்தை? அனு தலைகீழாக மாறிட்டா. தேங்க்ஸ் அத்தை என்றான். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்கோ, செல்விக்கு சொல்லுங்க, விவரமாக அப்புறம் சொல்கிறேன் என்றாள் விமலி.